என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம கடந்த வகுப்பில் இயல் 8 உரைநடை உலகம் நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற பாடத்தை பார்த்தோம். இந்த பாடத்தின் ஆசிரியர் மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். நம்ம பார்த்தோம். அவருடைய தொடக்க கால ஆய்வுகளில் பார்த்தோம்னா அவர் எழுதிய நூல்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் போன்ற நூல்களை அவர் எழுதினார். அது மட்டும் கிடையாது, சமயம், மானுடவியல், தமிழக வரலாற்றை பற்றி எழுதினார். ஒரு சிறப்பு செய்தியை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது களப்பிரர் ஆட்சியில் பார்த்திங்கன்னா இந்த களப்பிரர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு சேவை செஞ்சாங்க என்ற செய்தியை அவர் சொல்கிறாரு. இன்று பார்த்தோம்னா கலையியல் ஆய்வுகளை பற்றி நாம் விரிவாக காண்போம். பக்கம் 192. கலையியல் சார்ந்து தமிழில் வெளியான பல நூல்களுக்கு வெங்கடசாமியை வழிகாட்டியாக விளங்கினார். அதாவது கலை சம்பந்தமான படிப்புகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யார் இருந்தாங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி எடுத்துக்காட்டாக இருந்தார். இக்கலையாராய்ச்சிக்கு அவருடைய பல்துறை அறிவும் தம் இளமை பருவத்தில் அவர் ஓவியக் கல்லூரியில் பயின்றதும் இதற்கு உதவியாக இருந்தது என அவரே சொல்கிறார். மேலும் பார்த்திங்கன்னா கட்டடம், சிற்பம், ஓவியம் தொடர்பான இவரது ஆய்வுகள் தமிழ் சமூக வரலாற்றுக்கு புதிய வரவாக அமைந்தன. கட்டடம் என்றால் கட்டடக்கலை, சிற்பம் என்றால் சிற்பக்கலை, ஓவியம் என்றால் ஓவியக்கலை. இந்த மூன்றிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மன்னர்களாக இருக்கலாம், தமிழக மக்கள் ஒரு காலத்தில் சிறந்து விளங்கினார்கள். இன்று கூட பார்க்கலாம். நீங்கள் மிகப்பெரிய ஆலயத்துக்கெலாம் போகும்போது அந்த ஆலயத்தோட கட்டடம் பார்த்திங்கன்னா மிக உயரமாக இருக்கும், பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சிற்பக்கலைக்கு பார்த்திங்கன்னா பல்லவ மன்னர்கள் மிக சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மாமல்லபுரம். அதே போட்டு தான் ஓவியக்கலைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சித்தனை வாசல் ஓவியங்கள்லாம் பார்க்க அழகாக இருக்கும். தமிழது கலைத்திறனை எடுத்துவதும் எடுத்து இயம்பும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்னும் நூல் பார்த்திங்கன்னா கவின் கலைனா மிக அழகான கலைகள் குறித்து தமிழில் வெளிந்த முழுமையான முதல் நூலாகும். இது முக்கியமானது, கோடு போட்டுக்கங்க. அடுத்தது பாருங்களேன். தற்காலத்து தமிழ் சமூகம் தமது பழைய அழகு கலை செல்வங்களை மறந்து தன் பெருமை தான் அறிய சமூகமாக இருந்து வருகிறது. கலை என்று இப்போது கூறப்படுவதெல்லாம் சினிமா கலை, இசைக்கலை பற்றியே அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்றைக்கி கலைனாவே சொன்னான்னா சினிமா கலை, இசைக்கலை. ஒரு சினிமாவை பார்க்குறோம், ஒரு பாடலை கேட்குறோம், அது மட்டும்தான் ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இலக்கியத்தை யாரும் நினைக்கிறதே இல்லை அப்படின்னு ரொம்ப அவர் வருத்தப்படுறாரு. ஏனைய அழகுகளை பற்றி அவர் அறவே மறந்து விட்டனர். இன்றைக்கி இருக்கிற மக்கள் இலக்கியத்தில் அவங்களுக்கு ரசனை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. எனவே தான் இந்த நூல் எழுதப்பட்டது அப்படின்னு அவரே சொல்கிறாரு என்று இந்நூலின் முன்னிலையில் மயிலை சீனி வெங்கடசாமி குறிப்பிடுகின்றார். இந்நூல் தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது. அதாவது தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூல் பார்த்திங்கன்னா தமிழக அரசோட முதல் பரிசினை பெற்றது. முக்கியமான வரி கோடு போட்டிருக்காங்க. அப்புறம் அவர் எழுதிய நூல்கள் பாருங்களேன். இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவனர் கதைகள் ஆகியவை கலை பற்றிய உடைய பிற நூல்களாகும். தமது நூல்களில் படங்களை தானே வரைந்து வெளியிட்டது இவரது கலைத்திறனுக்கு சான்றாகும். அவர் ஒரு சிறந்த ஓவியர் என்பதை நிரூபிக்கின்றார். அடுத்து பாருங்களேன். தெரியுமா, அதாவது நமது அடையாளங்களை மீட்டவர். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதே போன்று பார்த்தீங்கன்னா மயிலை சீனி வெங்கடசாமி எப்படி இருப்பார், அவரோட உருவத்தை பற்றி நாரண துரைக்கன் என்பவர் சொல்கின்றார். 5 அடிக்கு உட்பட்ட குரல் வடிவம், அகன்ற நெற்றி, வட்ட முகம், எடுப்பான மூக்கு, பேசத் துடிக்கும் மெல்லுதடுகள், 4 முழ வெள்ளை வெட்டி, காலர் இல்லாத முழுக்கை சட்டை பையில் மூக்கு கண்ணாடி, பவுண்டன் பேனா, கழுத்தை சுற்றி மார்பின் இருபுறமும் தொங்கும் மேல் துண்டு, இடதுகரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் புத்தகப்பை. இப்படியான தோற்றத்துடன் கன்னிமரா நூலகம்னா சென்னையில் இருக்குது. கன்னிமரா நூலகத்தை விட்டு வேகமாக நடந்து வெளியே வருகிறாரே, அவர் தான் மயிலை சீனி வெங்கடசாமி. இதில் நாரண துரைக்கண்ணன் சொல்கிறாரு மயிலை சீனி வெங்கடசாமி எப்படி இருப்பார், அதை பற்றி மிக அழகாக சொல்கிறாரு. இப்போ இலக்கிய ஆய்வுகள் பாருங்களேன். அதாவது மயிலை சீனி வெங்கடசாமி பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் மொழிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். சொல்லப்போனால் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சிறந்த ஒரு ஆராய்ச்சியாளராக இருந்தது என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது. இலக்கிய ஆய்வுகள். 1962ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் துறையின் அறக்கட்டளை சொற்பொழிவு ஒன்றினை வெங்கடசாமி நிகழ்த்தினார்.
அறக்கட்டளை சொற்பொழிவுனா உங்களுக்கு தெரியும், அதாவது மாதம் மாதம் நடக்கின்றது. இப்போ நீங்களே கல்லூரியில் போய் படிக்கிறீங்க, பிஏ தமிழ் படிக்கிறீங்க, எம்ஏ தமிழ் படிக்கின்றீங்கன்னா அப்போ நீங்கள் படிக்கின்ற கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் சொற்பொழிவு நடக்கும். அதாவது வெளியிலேருந்து தமிழ் அறிஞர்கள் வந்து பேசுவாங்க. அது போன்று தான் இவரும் போய் பேசினார். இச்சொற்பொழிவுகள் மூலம் அவரது ஆய்வு பயணம் தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டுகள் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்தது. அதாவது இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து அவருடைய சொற்பொழிவு வந்து தொல்காப்பியத்தை பற்றி, தொல்காப்பியம் என்பது தெரியும், மிக பழமையான இலக்கு நூல். சங்க இலக்கியம் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. கல்வெட்டுகளை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி சொற்பொழிவு இருந்தது என்று சொல்கின்றார். அதன் விளைவாக சங்ககால தமிழக வரலாற்றில் சில செய்திகள், பழங்கால தமிழர் வணிகம், அதாவது பழங்காலத்தை தமிழர் வணிகம் வெளிநாட்டுக்கும் நமக்கும் எப்படி வந்து வாணிபம் இருந்தது, அப்புறம் களப்பிரர் ஆட்சியில் தமிழகம், நம்ம நேற்றே பார்த்தோம்ல, தென்னிந்தியா வந்து களப்பிரர்கள் என்ற மன்னர்கள் ஆட்சி செய்தனர். இவர்களது காலம் கிபி 250 முதல் 600 வரை. அப்புறம் கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு ஆகிய நூலை எழுதினார். கொங்கு நாடுனா கோவை, தமிழக வரலாற்றையும் பற்றியும் சங்க காலத்தை பற்றியும், அது அரசியலை பற்றியும் இவர் எழுதினார். அடுத்து பாருங்களேன், ஆய்விலகில் மயிலை சீனிவேங்கடசாமியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை கூற வேண்டுமானால் தமிழக வரலாற்றினை பல கோணங்களில் மீட்டுருவாக்கம் செய்ததை குறிப்பிடலாம். அதாவது தமிழகத்துக்கு வந்து அவருடைய பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு வரலாறு என்னும் நூல் இவருடைய மீட்டுருவாக்க முயற்சிக்கு சரியான சான்றாகும். இந்த தமிழக வரலாறு நூலை எப்படி எழுதினார்னா பாருங்களேன், சங்க இலக்கியத்தையும் சிலப்பதிகாரத்தையும் அடிப்படையாக வச்சு தான் அந்த தமிழக வரலாறு என்ற நூலை வந்து ஒரு எழுதினதாக ஒரே சொல்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா துளு மொழியையும் தமிழ் மொழியையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துள்ளார். அடுத்து பாருங்களேன், குறைந்த ஆதாரங்களை கொண்டு ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கிய ஒரு நுண்ணிய அறிவுக்கு சான்றாக இந்நூல் விளங்குகின்றது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான உழைப்பாளி என்பதை தெரிய வருகிறது. தமிழியல்னா தமிழ் மொழிக்கு தேவையான பல்வேறு ஆவணங்கள்னா செய்திகளை தொகுத்து ஆய்வு செய்யும் பணியை இவர் மேற்கொண்டார். பாருங்களேன், அவர் எழுதிய நூல்கள். இப்பணியின் விளைவாக சாசன செயல் மஞ்சரி என்பது ஒரு பத்திரிகை, இன்றைக்கும் நீங்கள் நூலகத்துக்கு போனால் பார்க்கலாம். மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆகிய நூல்களை எழுதினார். இவருடைய 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் நூல் ஒவ்வொரு நூற்றாண்டையும் எவ்வகையில் ஆவணப்படுத்துவது என்பதற்கான முன்னோடி எனலாம். இதே போல் பார்த்தீங்கன்னா மறைந்து போன தமிழ் நூல்கள் என்னும் நூல் பார்த்தீங்கன்னா வேங்கடசாமி அவர்களின் அரிய ஆவணப்பணியில் ஒன்றாகும். மறைந்து போன தமிழ் நூல் பார்த்தீங்கன்னா அவருடைய சிறந்த நூல். இதில் பார்த்தீங்கன்னா இந்நூல் தமிழ் மறுமலர்ச்சிக்கு பெரும் ஊக்கம் அளிப்பதாக அமைந்தது. இந்நூலில் பார்த்தீங்கன்னா அவர் இலக்கியத்தை பற்றியும் இலக்கணத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. சொல்லப்போனால் என்ன, அவர் பாருங்கள் 333 நூலை வந்து அவர் வந்து அந்த நூலை எழுதுறதுக்கு அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், சிறந்த தமிழ் தேனி என்பதை நாம் அறிய முடிகிறது. இது அன்பார்ந்த மாணவர்களே, இன்று வந்து கலையியல் ஆய்வுகள் என்ற பகுதியை பார்த்தோம். அதாவது அவர் எழுதிய முதல் நூல் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இந்த நூல் பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் முதல் பரிசினை பெற்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கிய ஆய்வுகள், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போய் சொற்பொழிவு நடத்தினார். எதை பற்றினா தொல்காப்பியத்தை பற்றி, சங்க இலக்கியத்தை பற்றி, கல்வெட்டுக்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணார். மேலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வரலாறு என்ற நூலையும் எழுதினார். இதற்கு வந்து சிலப்பதிகாரத்தையும் சங்க இலக்கியத்தையும் அடிப்படையாக வச்சு அந்த நூலை எழுதினதாக சொல்கிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா நாரண துரைக்கண்ணன் என்பவர் மயிலை சீனிவேங்கடசாமி எப்படி இருப்பார் அப்படின்னு அவரை பற்றி தெரியுமான்ற செய்தியில் அந்த பெட்டி செய்தியில் பார்த்தோம். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கடினமான உழைப்பாளி என்பதை நாம் இந்த பாடத்தின் மூலம் அறிய முடிகிறது. மீண்டும் இந்த பாடத்தின் தொடர்ச்சி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.